காமாக்கியா அஸ்ஸாம் தலைநகர் கவுகாத்தியிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் நீலாச்சல் என்ற மலை இருக்கு. கடல் மட்டத்திலிருந்து 700 அடி உயரத்தில் இந்த மலை மேலே காமாக்கியா கோவில் அமைஞ்சிருக்கு. இமயமலைகளில் பரிணாமம் அடைஞ்ச ஒரு முக்கியமான இந்து தாந்திரீக தெய்வம், ஆசையின் அன்பான தெய்வம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. காமாக்கியா உண்மையிலேயே வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த தாயான தெய்வம் காளி எல்லாமுமான ஞானத்தின் வடிவம்தான். சிவபெருமான் சக்தியின் உடலை வச்சு தாண்டவம் ஆடினப்ப சக்தியோட 51 துண்டுகளில் சக்தி தேவியோட யோனி பகுதி விழுந்த இடம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இங்கே அம்பு பாச்சி மேளா முக்கிய திருவிழாவாக கொண்டாடப்படுது. கருவறையில் சிலை கிடையாது, ஆனால் அதுக்கு பதிலாக பாறையில் யோனியுடைய உருவம் அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 21 முதல் 3 நாட்களுக்கு அம்பு பாச்சி மேளா சிறப்பாக கொண்டாடப்படுது. ஜூன் மாதம் 21ஆம் தேதி கோவில் கருவறை மூடுறதுக்கு முன்னாடி அந்த கருவறையில் ஒரு பெரிய வெள்ளை துணியை வச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நடை சாத்தப்படும். அந்த 3 நாட்கள் கழித்து நடையை திறக்கும்போது வெள்ளை துணி முழுதும் சிவப்பு நிறமாக மாறி இருக்கும். இந்த சிவப்பு நிற துணியை தான் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதமாக கொடுக்குறாங்க. இந்த துணிக்கு அம்பு பூச்சி வஸ்திரம் அப்படின்னு பேர். 3 நாட்கள் கழிச்சு அன்னை புதுப்பிக்கப்படுறதா ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த கோவிலை சுற்றி இருக்கிற குளங்கள், ஏரிகள், அதுக்கப்புறம் பிரம்மபுத்திரா நதி அந்த நாட்களில் சிவப்பு நிறமாக காட்சியளிக்கும். இந்த காமாக்கியா தேவியை இரத்தப்போக்கு தேவி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் போய் நம்ம வேண்டிக்கிட்டா பிரிந்த தம்பதிகள் சேர்வாங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நீண்ட நாள் வயதுக்கு வராத பிள்ளைகளும் பூப்பு அடைவாங்க. இந்த கோவில் இந்துக்களோட புனித யாத்திரை ஸ்தலமாக இருக்குது. தாந்திரீகம் செய்கிறவங்க, அகோரிங்க, சாதுக்கள், துறவிங்க, இவங்க எல்லாருமே அதிக அளவில் இந்த கோவிலுக்கு வருகை தராங்க.